Hi friends, welcome to my channel Essential Learning. நம்ம YouTube சேனல்ல எப்போ ஒரு வீடியோவை எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்ல ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா நம்ம முதல்ல யூடியூப் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல டாப் ரைட் சைட் கார்னர்ல இந்த மாதிரி கூகுள் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூபுக்கு ஓபன் ஆயிரும். இப்போ யூடியூப் வந்து ஓபன் ஆயிடுச்சு நம்மளோட அக்கௌண்ட். இதுல இந்த லாஸ்ட் டாப் ரைட் சைடில் நம்மளோட ஐக்கான் தெரியும், லோகோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமர்ஸ் சேனல் போயிட்டு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அப்லோட் வீடியோ, இன்னொன்று கோ லைவ் அப்படிங்கிறது. சில பேர் வந்து லைவாக வந்து வீடியோ எடுப்பாங்க ஆன்லைன்லேயே, அந்த மாதிரினா நீங்கள் கோ லைவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் தான் பண்ண போகிறோம், அதனால அப்லோட் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்தவொடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இதில் செலக்ட் ஃபைல். ஓகே, நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம தேவையான கண்டென்ட்ல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரியான டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் போர்ட்ரேட் பற்றி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதனால டெக்ஸ்ட் போர்ட்ரேட் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இங்கிலீஷில் வேணும், தமிழில் வேணும், அதனால நான் தமிழ்லையும் சேர்த்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சில பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பழைய வீடியோஸோட லிங்க் ஏதாவது இருந்தால், ஏதாவது சேனல் வேறு இன்னொரு சேனல் இருந்தால், அடிஷ்னல் சேனல், அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதில் கொடுத்துக்கிறேன். லிங்க்கு நேமோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் இருக்கும். இந்த வீடியோ வந்து யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பேஜ் வந்து காட்டும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து தம்ப்நெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு வீடியோக்கு மட்டும் தம்ப்நெயில் வந்து அது வந்து நீங்களே அப்லோட் பண்ண முடியாது. இதில் நான் வந்து நானே அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்து விசிபிளாக இருக்குது. நான் இப்போ எனக்கு தேவையான தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். இது வந்து இன்னும் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இது இந்த வீடியோ எதுக்கு கீழே வருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நியூ க்ரியேட் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு இங்கே இருக்கும், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து எதில் வருது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, டன் கொடுத்துட்டு டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ வந்து மேட் ஃபார் கிட்ஸா நாட் மேட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து மேட் ஃபார் கிட்ஸ் இல்லை, மேட் ஃபார் கிட்ஸ் இல்லை அப்படின்னா நான் நோ கொடுத்துருக்கேன், அதனால நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கொடுக்கல. ஷோ மோ ரிப்போர்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து பெய்டு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்புக்காக நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த மாதிரி வீடியோ இல்லை இது, அதனால நான் இதை அன்செக் தான் பண்ணியிருக்கேன், செக் பண்ணல. டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வீடியோ செக் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வீடியோவோட நேம் வந்து போட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஃப்ரண்ட்லேயோ இல்லை அந்த லிஸ்ட்லேயோ ஏதாவது காட்டும். அதுக்காக தான் இந்த டேக்லாம் வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேர்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு லைனாக தான் போகும். ஸோ அதனால் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட முடியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமா கிளிக் பண்ணிக்கோங்க. கமா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் நீங்கள் அதே போல் கமா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, நிறைய லாங்குவேஜ் வரும். நான் வந்து தமிழ் கொடுக்குறேன். இந்த கேப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஏர்ட் ஆன் டெலிவிஷன் இன் யூஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரெக்கார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இன்னைக்கு டேட்டு. அப்புறம் வீடியோ லொக்கேஷன் வந்து நீங்கள் உங்களோட இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுக்கல. இப்போ
இப்போ லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் அளவே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் அன்செக் பண்ண வேண்டாம், அதுவே டிஃபால்ட் இருக்குது, நம்ம அதை அன்செக் பண்ண தேவையில்ல. இதில் கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது காமெடி ஏன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால என்னோடது எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கமெண்ட். இதில் கமெண்ட் பாக்ஸ், கமெண்ட் விசிபிலிட்டியில் எல்லோரும் சொல்கிறது, எல்லோரும் போடுற கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணுமா, இல்லை அவங்களே அதை ரிவ்யூ பண்ணி அவங்களே அனுப்புவாங்க, அது வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அலோ ஆல் கமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இது ஷார்ட் பை அப்படின்னு இருக்குது. நியூயஸ்ட் வேணுமா டாப் அப்படின்னு வேணா டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போய்க்கலாம். இப்போ வீடியோ எலிமெண்ட்ஸ். இப்போ கார்டு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்டு ஸ்க்ரீன் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து புதுசாக வந்திருக்கு, இது ஆட் சப்டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து காப்பிரைட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் காட்டும். இல்லை நான் போட்டிருக்கல நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வந்திருக்கனால நோ இஷ்யூஸ் அப்படின்னு போட்டு டிக் மார்க் வந்திருக்கு. இல்லை அப்படின்னா ரெட் கலரில் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் போய்க்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வரைக்கும் நமக்கு சேவ் ஆர் பப்ளிஷ் அப்படின்னு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கனால பப்ளிக் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஷெட்யூல் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைம், எந்த டேட்டு, இப்போ 2 நாளுக்கு அப்புறமா இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்களோட வீடியோ பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷெட்யூல் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் செக் பண்ண தேவையில்ல, கிளிக் பண்ண தேவையில்ல, பப்ளிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ பப்ளிஷ் ஆனவுடனே உங்களுக்கு இந்த வீடியோவை யாருக்காச்சும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே போல் வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.